ஹை வீவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடப்பு நிதியாண்டு 2021க்கான ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒவ்வொரு பேங்க்லையும் எவ்வளோ கொடுக்குறாங்க, அண்ட் அதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கான ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு. தென் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நார்மல் ஃபிக்ஸட் டெபாசிட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, தென் ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ வருமான வரி கட்டணும், அதாவது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வகைக்கு மேலே போச்சுன்னா நம்ம வருமான வரி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்கான முழு விளக்கத்தையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கே புரிஞ்சிடும் எந்த பேங்க் வந்து நமக்கு சேஃபாக இருக்கும், அண்ட் அதே மாதிரி எந்த பேங்க்கில் நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கே புரிஞ்சிடும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னா தமிழில் நிலையான வைப்பு கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம போடக்கூடிய அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அண்ட் அதே சமயம் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த அமௌண்ட்டுக்கு கேரண்டியாக இவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. பட் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் பார்த்தீங்கன்னா கேரண்டியாக இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும் அப்படின்னு சொல்லிடலாம். நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து 5% இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா அந்த 5% இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் உங்களுக்கு மெச்சூரிட்டி வரைக்குமே கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி கவர்மெண்ட்டே வந்துட்டு நடுவில் எதுனா இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்ததோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் மெச்சூரிட்டி வரைக்குமே நமக்கு கிடைக்கும். அண்ட் அடுத்தா பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமா அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இருக்குது. அது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய அந்த டென்யூர் இயர்ஸை பொறுத்து நம்மளுக்கு வருமான வரி சலுகையும் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்தியாவில் முதல் 10 வரிசையில் இருக்கக்கூடிய பேங்கோட ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடிய பேங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐ பேங்க் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. ஸோ இந்த எஸ்பிஐ பேங்கோட ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.9%லேருந்து 5.4% வரைக்கும் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. அதே சமயம் சீனியர் சிட்டிசனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.4%லேருந்து 6.2% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசன் அப்படின்னா 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க தான் வந்து சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது, தென் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, தென் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு ஆக்சிஸ் பேங்க்கும் ஐடிஎஃப்சி பேங்க்கும் தான் வந்துட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக கொடுக்கக்கூடிய பேங்க்கு. ஸோ ஆக்சிஸ் பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து 5.75% வரைக்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 6.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. அண்ட் அடுத்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து ஐடிஎஃப்சி பேங்க் வந்து அடுத்த இடத்துல இருக்குது. ஸோ நார்மல் சிட்டிசன்ஸ்க்கு வந்து 5.75% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் எடுத்துக்கிட்டோம்னா 6.25% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் குறைந்தபட்சமாக இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எதை குறிக்குது அப்படின்னா 7 நாளுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அதுவே அதிகபட்சமாக அந்த 5.75% இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறிக்கக்கூடியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இதை தவிர பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பாப்புலர் பேங்க்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. அது எந்தெந்த பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. 3.5%லேருந்து 6.75% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் வந்து 7.5% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ இதை தவிர மீதி இருக்கக்கூடிய பேங்க்கோட லிஸ்ட்லாம் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சாய்ஸ் இருக்குது. அதாவது நம்ம இந்தியாவில் முதல் 10 வரிசையில் இருக்கக்கூடிய பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆக்சிஸ் பேங்க் அதுக்கப்புறம் ஐடிஎஃப்சி பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட் போடலாம். ஏன்னா அதில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகம். அண்ட் இதை தவிர உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் எஸ் பேங்க்லையோ அல்லது இண்டஸ்லேண்ட் பேங்க்லையோ வந்துட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் இந்த டேக்ஸ் சேவர் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டேக்ஸ் சேவர் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னா 5 வருஷத்துக்கான அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு டேக்ஸ் சேவிங் வந்து அப்ளிகபிள் ஆகும். அதாவது உங்களுக்கு வருமான வரி விலக்கு வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் 1 வருஷத்துக்கான ஃபிக்ஸட் டெபாசிட்டோ அல்லது 2-3 வருஷத்துக்கான ஃபிக்ஸட் டெபாசிட் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஆண்டு வருமானத்துக்கான இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அந்த செக்ஷன் 80C வந்துட்டு நீங்கள் காமிக்க முடியாது. இதுவே 5 வருஷத்துக்கான ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த செக்ஷன் 80C வந்துட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் வந்து காமிச்சிக்கலாம். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு
இன்கம் டேக்ஸ் அதாவது வருமான வரி விலக்கு கிடைக்கும். ஸோ இந்த டேக்ஸ் சேவர் ஃபிக்ஸட் டெபாசிட்ல முதல் 10 வரிசையில் இருக்கக்கூடிய பேங்கோட ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் அண்ட் ஐடிஎஃப்சி பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வந்து அதிகமாக இருக்குது. எஸ்பிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா 5.3%, அதுவே ஆக்சிஸ் பேங்க் அண்ட் ஐடிஎஃப்சி பேங்க் அப்படின்னா 5.75% வரைக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. அண்ட் இதை தவிர நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் அதாவது என்பிஎஃப்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப சேஃபாகவும் அதே மாதிரி ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய அந்த எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் பார்த்தீங்கன்னா 12 மாதத்துலேருந்து 5 வருஷத்து வரைக்கும் நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் இதில் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 5.25%லேருந்து 5.75% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க. சீனியர் சிட்டிசனாக இருந்தால் அதிகபட்சமாக வந்துட்டு 6.25% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த நான் பேங்கிங் ஃபைனான்சியல் கம்பெனிஸில் இருக்கிறதுலேயே அதிகமாக ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கக்கூடிய கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் சிட்டி யூனியன் ஃபைனான்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 7.25% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. அதாவது 1 இயர்க்கான ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிங்க அப்படின்னா 7.25%, அதுவே 5 வருஷத்துக்கான ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னா 9.73% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஸோ சீனியர் சிட்டிசன் அப்படின்னா 7.65%லேருந்து 10.13% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கம்பெனி தான் வந்து இருக்கிறதுலே ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் ரேட் தரக்கூடிய கம்பெனிஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா ஒரு வருஷத்துக்கான ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துக்கான ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு எந்த பேங்க் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த லிஸ்ட் படி பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தான் வந்து ஒரு வருஷத்துக்கான ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. அதாவது 5.25%லேருந்து 5.75% வரைக்கும் கொடுக்குறாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய பேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4.5% அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்குது. அண்ட் அடுத்த 2 வருஷத்துக்கான ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எந்த பேங்க் வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. ஸோ இது 2 வருஷத்துக்கான ஃபிக்ஸட் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதாவது 5.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க. சீனியர் சிட்டிசன் அப்படின்னா 6% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அதுவே ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் இருக்குது. ஸோ கனரா பேங்க் வந்து 5.2% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசன் அப்படின்னா 5.7% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. அண்ட் இதை தவிர 3 வருஷத்துக்கான ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக கொடுக்கக்கூடிய பேங்க் எதுன்னு பார்த்தோம்னா ஸோ இதுலேயும் வந்துட்டு ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தான். 5.7% வந்து ஜென்ரல் சிட்டிசன் கொடுக்குறாங்க. அண்ட் அடுத்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 6.25% வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதிலேருந்து ஒன்று கிளியராக புரியுது. அதாவது நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துக்கான ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் போட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் தொகை அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக 5 வருஷத்துக்கான ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா எந்த பேங்க் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்கள். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து 6% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. அதுவே சீனியர் சிட்டிசனுக்காக இருந்தால் 6.5% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. அண்ட் இதை தவிர பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 5.55, தென் கனரா பேங்க் வந்து 5.5 கொடுக்குறாங்க. தென் ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா 5.4% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அண்ட் அடுத்ததாக 2வது டைப் இருக்குது, ஃப்ளெக்ஸி ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நார்மல் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கும் ஃப்ளெக்ஸி ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நார்மல் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னா இப்போ நம்ம கையில் 1 லட்ச ரூபா அமௌண்ட் இருந்தால் அந்த 1 லட்ச ரூபாய் கொண்டு போய் நான் 5 வருஷத்துக்கான ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறோம் அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபா தொகை வந்து 5 வருஷத்துக்கு அப்படியே லாக் ஆகிக்கும். அதாவது லாக்கிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் பணம் எடுக்கிறதுக்கு வந்து ஜென்ரலாக அலோவ் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு காரணத்துக்காக எடுக்கணும் அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் தொகையிலேருந்து ஒரு சதவீதமான தொகையை பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டை கொடுப்பாங்க. ஸோ இதான் வந்து நார்மல் ஃபிக்ஸட் டெபாசிட். அண்ட் அதுவே நம்ம ஃப்ளெக்ஸி ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டோம் அப்படின்னா உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அதுக்கப்புறமா கரண்ட் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, இந்த 2 அமௌண்ட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கீங்க. ஸோ இந்த 3 அமௌண்ட்டுக்கும் சேர்த்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வட்டி தொகை வந்து அதிகமாக கிடைக்கும். அண்ட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதில் ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ளெக்ஸி ஃபிக்ஸட் டெபாசிட்டில். ஸோ நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்கள் அமௌண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த ஃப்ளெக்ஸி ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் வந்து எல்லா பேங்க்லேயும் வந்து கிடையாது. ஸோ இந்த ஃப்ளெக்ஸி ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக அதிகமாக இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய பேங்க் எதுன்னு பார்த்தோம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க். ஸோ இந்த பேங்க் எல்லாமே அதிகமாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 5.4%, அதுக்கப்புறம் 5.4, 5.5 ஸோ இந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க.
ஸோ என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கும் சேர்த்து நம்மளுக்கு 5.4% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வட்டி தொகை வந்து அதிகமாக இருக்கும். அந்த ஒரு பெனிஃபிட் தான் இதில். அண்ட் அதே மாதிரி ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக சீனியர் சிட்டிசன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் வந்து இருக்குது. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எஸ்பிஐஸ் விகேட் டெபாசிட்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு வந்து 6.2% பெர் ஆனம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு 6.2%. அதுவே ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னா அதில் வந்துட்டு சீனியர் சிட்டிசன் கேர் ஃபிக்ஸட் டெபாசிட்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ இதில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு 6.25% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. அண்ட் அதே மாதிரி ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா கோல்டன் இயர்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோல்டன் இயர்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் மூலமாக ஒரு வருஷத்துக்கு 6.3% வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. அண்ட் அடுத்த வந்து பேங்க் ஆஃப் பரோடா பார்த்தீங்கன்னா 6.25% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. அண்ட் இதை தவிர இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக கிடைக்கக்கூடிய வட்டி தொகை வந்து எவ்வளோ ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா இன்கம் டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக வரக்கூடிய இன்கம் பார்த்தீங்கன்னா அதர் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய இன்கம்மாக தான் கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால் இந்த இன்கமுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகுது. ஸோ பேங்க் வந்து எப்போ டேக்ஸ் பிடிக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 40,000 ரூபாய் கீழே தான் உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக வட்டி தொகை கிடைக்குது அப்படிங்கும்போது பேங்க் வந்து டேக்ஸ் பிடிக்காது. அண்ட் அதுவே 40,000 ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டேக்ஸ் பிடிச்சிருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 5% இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு 50,000 ரூபா வந்துட்டு இன்கம் வருது. அதாவது வட்டி தொகை வந்து 50,000 ரூபா வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு கிராஸ் ஆயிடுச்சு அந்த வட்டி தொகை. அப்படிங்கும்போது உங்களுக்கு 50,000 ரூபாய்க்கு வந்து டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகும். 10% வந்து டேக்ஸ் பிடிப்பாங்க. அண்ட் அதுவே நீங்கள் அந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஃபார்ம் 15G அண்ட் ஃபார்ம் 15H வந்து பேங்க்கில் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேக்ஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஃபார்ம் 15G அண்ட் ஃபார்ம் 15G எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய ஆண்டு வருமானம் வந்து அந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாபுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் தான் இந்த ஃபார்ம் 15G அண்ட் ஃபார்ம் 15H. ஸோ ஃபார்ம் 15G வந்து சீனியர் சிட்டிசன் இல்லாதவங்க வந்து ஃபார்ம் 15G சப்மிட் பண்ணணும். அதாவது 60 வயசு கீழே இருக்கவங்க ஃபார்ம் 15G சப்மிட் பண்ணணும். அதுவே 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 15H வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்ம் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா பேங்க் வந்து எந்த டேக்ஸும் பிடிக்க மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லிக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகுன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மேற்கொண்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.